ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வாமி தன்வி அஃபிஷியல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நட்ஸ் ரவா லட்டு. கிறிஸ்மஸ்க்கு என்ன ஸ்வீட் பண்ணலான்னு தோணும்போது இதுதான் எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபி தான். நிறைய நட்ஸ் யூஸ் பண்ணுறோம், தேங்காய் யூஸ் பண்ணுறோம். தேங்காவை எடுத்து நவீன மிஷினில் வச்சு நல்லா திருவிக்கணும். தேங்காய் திருவுறது தான் உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான வேலை. இருந்தாலும் என் நவீன மிஷின் அதை கொஞ்சம் ஸ்பீடாக செய்யுது. தேங்காய் திருவுற சவுண்டுக்கு என்னோடய பெட்டு வந்துருக்கு. இவன் தான் மிஸ்டர் பிளாக். அவன் தேங்காய் திருவும் போதெல்லாம் ஓடி வந்துடுவான். நட்ஸு கூட சேர்த்து வதக்கிறதுக்கு தேங்காவை இப்படி கீறி எடுத்துக்கிட்டோம், சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். இன்னும் கொஞ்சம் தருவீங்களா தேங்காய் அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இனி நம்மக்கிட்ட இருக்க எந்த நட்ஸ்னாலும் எடுத்துக்கணும்னா கேஷ்யூ நட்டு, தேங்காய், கிஸ்மிஸு, அத்தி, வால்நட்டு, பாதாம், ஏலக்காய், பட்டை எடுத்துருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்கு நட்ஸ் நல்லா கொடுக்கலாம். தேங்காவை எடுத்து நான் இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் போல் நெய் எடுத்துக்கிடணும். ஒரு பாத்திரத்தில் நெய் அதில் போட்டு நல்லா உருக்கிக்கிடணும். உருக்குனதுக்கு அப்புறமா இருக்க நட்ஸை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு வெட்டி வச்ச தேங்காய், சின்ன சின்னதாக வெட்டி வச்ச தேங்காய் அதை கொஞ்சம் வதக்கிக்கணும். ப்ரௌன் கலர் ஆகிக்கணும். ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆன அப்புறம் கேஷ்யூ நட்டு, பாதாம், வால்நட்டு, அத்தி, கிஸ்மிஸு, ஏலக்காய், பட்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். எல்லா மக்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்கள் என்னெல்லாம் ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பட்டாசு பார்த்து போடுங்க. இங்கே குடில் நல்லா சிறப்பாக போட்டிருப்பாங்க. கருங்கல் ஏரியாலெல்லாம், பழப்பழம் அப்படிப்பட்ட ஏரியாலெல்லாம் குடில் காம்படிஷன் நடக்கும். பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. திருவிழா கடை தோற்று போயிடும். மண்ணெண்ணி போட்டால் கீழே விழாத அளவுக்கு க்ரௌடாக இருக்கும். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. வறுத்த நட்ஸு தனியாக எடுத்துக்கிடணும். அதே நெய்யில் 2 கப் ரவை போடணும். ரவை போட்டு நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் வறுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது, நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்காது. கரிஞ்சா நல்லா இருக்காது. இங்கே மார்த்தாண்டம், மண்டை மார்க்கெட், கருங்கல்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட படிக்கிற பசங்களெல்லாம் குடில் பார்க்குறதுக்குனே கிறிஸ்மஸ்க்கு கூட்டிகிட்டு வருவாங்க. பயங்கர சிறப்பாக இருக்கும். உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள். சின்ன வயசில் ஒரு ஃபங்க்ஷன்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே இது அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம்னா ஐயோ ஏன்டா ஃபங்க்ஷன்லாம் வருது, ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த ரவையை தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இங்கே பயங்கர க்ரௌடாக இருக்கும். போலீஸ்காரங்கெல்லாம் பயங்கரமாக அலாட் பண்ணியிருப்பாங்க நம்ம சேஃப்டிக்கு வேண்டி. 2 கப்பு தேங்காவை அதே பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். லைட்டாக ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும். தேங்காவை வதக்குனா ஒரு 2-3 நாளாக லட்டை வச்சு சாப்பிடலாம். இல்லைனா லைட்டாக நூல் இழுக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமாக நல்லதாக ப்ளசண்ட்டாக ஸ்மெல்லு வந்தோடனே என்னோடய பெட்டு பைரவி ஓடி வந்துட்டு, அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கும் அதில் ஒரு பங்கு தாங்க, நான் நல்ல பிள்ளையாக இருக்கேன் இல்லையா, எனக்கும் கொஞ்சம் தாங்கன்னு வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க மேடம். இப்போ நல்லா தேங்காவை வதக்கி எடுத்துக்கிடணும். வதக்குனது லைட்டாக தேங்காயில் கலர் மாற ஆரம்பிக்கும். லைட்டாக ப்ரௌனாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ப்ரௌனாகவும் இருக்கக்கூடாது, கரிஞ்சிரும். தேங்காய் ரெடியாச்சு. இப்போ 6 நட்ஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கணும். பவுடராகலாம் வேண்டாம், கொஞ்சம் துருன்னு இருந்தால் போதும். அதே மிக்ஸி ஜாரில் 2 கப்பு சீனியை போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்த அப்புறமாட்டு வறுத்து வச்ச ரவையை அதில் தட்டிக்கணும். தட்டினதுக்கப்புறமா லைட்டாக அதை ஹீட் ஆக்கிட்டு என்ன பண்ணணுன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை அதில் லைட்டாக விட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். ரெசிபி கூட செம்மையாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது நமக்கு செம்மையாக ஒரு ஆப்பு வைக்கும். சிங்கு நிறையா இந்த பாருன்னு சொல்லிட்டு ஒரு சம்படு பாத்திரம் சேரும். அதை பார்க்கும்போது தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பவுட்ரு பண்ணி வச்சுருக்க 2 கப்பு சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக சுகர் போதும்னா 1.25 கப்பே போதும். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கட்டுமேனு 2 கப் ஆட் பண்ணேன். அந்த அரைச்ச நட்ஸை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நட்ஸை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வறுத்து வச்ச தேங்காவை லைட்டாக பவுட்ரு பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிடணும். தேங்காய் செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஃபெஸ்டிவல்னாலே அந்த பட்டாசு சவுண்டுக்கு டாக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பட்டாசு போடுறதே நிறுத்திட்டோம். அந்த கலராக லைட்டு வர்றது அந்த மாதிரி பட்டாசு தான் யூஸ் பண்ணோம். சவுண்ட் இல்லாத தான் யூஸ் பண்ணுதோம். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் சவுண்டை அவாய்ட் பண்ணுங்கள். லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆச்சு மாவு. நல்ல லட்டை லைட்டாக கையில் கீ அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக உருட்டி பாருங்கள். நம்ம செய்கிறத குறையில்லாமல் சாப்பிட்ற ஒரே ஆள் நம்ம வீட்டில் உள்ள பெட்டு. என்னோடய பெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு லட்டு. அவர் ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நல்லா பிடிச்சி சாப்பிட்டாரு. டேஸ்ட்டான ரவா லட்டு ரெடி. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்த்தேன். சோஜியில் வர சோவும், கோகோனட்டில் வர கோவும், நட்ஸில் வர நட்டும் சேர்த்து சோகோ நட்டுன்னு வைக்கலான்னு பார்த்தேன். சரி, எப்படியோ நட்ஸு லட்டு ரெடி. என் குழந்தை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.